ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2K மெக்கானிக். நான் தான் உங்கள் தரன் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிராக்டருக்கான ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபையரு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். என்னென்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் என்னென்னா இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்றா காமிக்க போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆம்பிளிஃபையரு, அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடெக் ஆடியோவோட GT 300 மாடலில் கேபினெட் பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோகோ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஜிடெக் ஆடியோட கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட 2K மெக்கானிக்ன்ற லோகோ சில்வர் கலரில் நல்லா ப்ரீமியமாக இருக்க மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து USB போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஹாரியா USB போர்டு ஒரிஜினல் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டியான USB போர்டு ஒயிட் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வரும் டிஸ்பிளே காட்டுறது. அடுத்ததாக பேஸு, ட்ரிபிளு, பேலன்ஸு, மிட்டு பார்த்தீங்கன்னா சப்பு, மாஸ்டர் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பேலன்ஸு, மிட்டுன்ற கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். வால்யூம் கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்கோம். எல்லா செட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துட்ருப்போம். கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதுனால செட்டுலேயும் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா MCB ஒன்று நீங்கள் வண்டியில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து ஆம்பிளிஃபையர் ஃபால்ட் ஆகிருச்சுனாலும் உங்களுக்கு பேட்ரி வெரி ஷார்ட் ஆகாது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா MCB பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்ரும். இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் அப்படி தான், அப்புறம் எனக்கு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்ற மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக இன்டீரியரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா GRோட 12 to 32 HD கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மேக்ஸிமம் போடுற வண்டி செட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா GR கன்வெர்ட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது 12 வோல்ட்டில் 32 வோல்ட் நமக்கு இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். DC to DCயாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வசந்தோட கிராண்ட் சப்வூஃபரையும் MKவோட பஸ் BTயும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட BTன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் BTன்னு சொல்லுவாங்க. அதோட ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குமாரோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12 இன்ச் சப்வூஃபர் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்தீங்கன்னா STKல 414 பார்த்தீங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். எந்த ஒரு ஜாரிங்கோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே காட்டாது நமக்கு. PCBயுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான PCB பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீட் சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போல்ட்டு நட்டு போட்டு கேபினோட நம்ம டைட் வச்சுறதுனால நமக்கு இன்கேஸ் வண்டி ஏன்னா வைப்ரேஷன் ரொம்ப ஆகிறனால கேபின் அந்த ஹீட் சிங் லூஸ் ஆகிறனாலையும் நமக்கு பார்த்திங்கன்னா சில பல உள்ள இன்டீரியரில் பார்த்திங்கன்னா IC பின்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு வாஷர் போட்டு நம்ம நட்டு போல்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிடுவோம். அடுத்தது 12 வோல்ட்டு கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கூலிங் பர்பஸ்க்காக. ஏன்னா அதிக நேரம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வால்யூமும் நிறையா வச்சு கேட்பாங்கன்றனால நம்ம ஒரு கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் நம்ம கொடுத்துருவோம். டிராக்டர் JCB செட்டுன்னு எடுத்துட்டாலே இந்த சப்வூஃபர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 இன்ச்சு 10 இன்ச்சு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். குமாரோட போர்டு வண்டி செட்டை பொறுத்தளவு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். பவர் சப்ளைக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2.5ல் ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் ஒரு தனித்தனியாக வயர் நம்ம கொடுத்துருக்கோம். 1 ஸ்கொயர் மோமில் ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த விதத்துலையுமே ஆடியோ அவுட்புட்டும் சரி பவர் சப்ளையும் சரி கட் ஆகக்கூடாதுன்ற அளவுக்கு காப்பர் வயர் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மேலே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம எப்படி ஆம்பிளிஃபையர் பேக் பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 1 இன்ச்சு ஃபோம் வச்சு நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோம் வச்சு சீட் வச்சு மேலே வச்சுன்னா நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம கட்டிடுவோம் அப்படின்னா நமக்கு பார்சல் வந்து சேஃப்டியாக போயிடும், எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல்.